என் அன்பு பிள்ளையே, உன் மீது கடுமையான கோபத்தில் இந்த கருப்பண்ணசாமி இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் என் கோபமானது கொஞ்சம் கொஞ்சமாக தணியும். உன் இல்லத்தை தேடி நானே வருவேன். இல்லை என்றால் நீ அலட்சியம் செய்து கொண்டு என் வார்த்தைகளை மீறி நீ செயல்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி நான் வரமாட்டேன். இது இந்த அப்பனின் அன்பு கட்டளையும் கூட. அதனால் என் செல்ல பிள்ளையே, இந்த அப்பனின் மனம் குளிர ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டுமானால் இந்த வாக்கின்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நினைத்தபடியே நடக்கும். இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல பிள்ளையே, அப்பன் உன்னிடத்திலே பலமுறை சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தவற விட்டு விட்டாய் அல்லவா? இன்றும் நீ தவற விட்டால் பிறகு நடக்கக்கூடிய விஷயத்திற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஏனென்றால் பல விஷயத்தில் உனக்கு புரிய வைக்க வேண்டுமென்று எத்தனையோ முறை முயற்சி செய்தேன். அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீ பக்குவத்தை உருவாக்கவும் இல்லை. நம் அப்பன் எதை சொல்லிவிடப் போகிறார் என்று நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு அல்லல் படுகிறாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணிக்கொண்டு இருக்காதே. என் செல்லமே, இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் கடைசி மட்டமாக மாறப்போகிறது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள். ஏனென்றால் சில விஷயத்தை எண்ணி நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, பலமுறை நான் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நீ இழந்தது கெட்ட விஷயத்தை தான் இழந்திருக்கிறாய். துரோகம் செய்த விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் இருந்து இழந்திருக்கிறாய். பிறகு நான் உன்னை அழக்கூடாது என்று சொல்லியும் மீறி நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்றால் நான் சொல்வது உண்மைதானே? என் செல்லமே, பக்குவமடையாத வயதில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் ஏற்கனவே எச்சரித்து இருந்தேன். அதையெல்லாம் உன்னிடத்திலே சொல்லி உனக்கு முழுவதுமாக புரிய வைத்தும் இருந்தேன். கொஞ்ச காலம் பொறுத்திரு, உனக்கான விஷயத்தை எல்லாம் நீ நினைத்தபடியே நான் நடத்தி கொடுப்பேன் என்று உன்னிடத்திலே தைரியமாக சொல்லி இருந்தேன் அல்லவா? அப்பொழுதெல்லாம் ஆம் அப்பனே, நீங்கள் சொன்னபடியே நான் கேட்கிறேன், அப்படியே செய்கிறேன் என்று எல்லாம் தலையை ஆட்டிவிட்டு இப்பொழுது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ என் அன்பு பிள்ளை என்பதன் காரணமாகத்தான் உன்னிடத்திலே நான் மீண்டும் மீண்டும் உன்னை வழிநடத்த வேண்டும், நல்லபடியாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு துணையாக இருந்து நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நான் பாதுகாப்பு கவசமாக மாறி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சிறிதாக மாற்றி உன்னை எல்லாவற்றிலும் தற்காத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னை வாழ்க்கையில் யார் ஏமாற்றினார்களோ, உன்னை யார் அள வைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை நான் கற்பிக்கப் போகிறேன். அவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு பாடத்தை கற்பிக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, இதுவரை நடந்த விஷயத்திற்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனையானது அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் என் செல்ல பிள்ளையே, நீ அப்பனின் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு இரு. மற்றவர்களுக்கு துரோகங்களையும் தீமைகளையும் செய்துவிட்டு எவரொருவராலும் நிம்மதியாக வாழ்க்கையில் இருந்துவிட முடியாது. அவரவர் செய்த தவறுகளுக்கு தண்டனையானது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இதைத்தான் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். என் மீது நம்பிக்கை இல்லாமல் தினந்தோறும் நீ நடந்த விஷயத்தையே எண்ணி எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கு கொடுமைகள் செய்தவர்கள், உன்னை அள வைத்து நடுத்தேர்வில் விட்டவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள்,
இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே. உனக்கு தீங்கிழைத்ததற்கான தண்டனையானது இயற்கையின் கையால் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் எவர் ஒருவருக்கும் துன்பங்களை ஏற்படுத்திவிட்டு யாராலும் தப்பிக்க முடியாது. ஆனாலும் என் பிள்ளையே, நீ அமைதி காக்க வேண்டும். உனக்கான சோதனை காலத்தில் நீ அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. உன்னை எண்ணினால் எனக்கே மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. உன் மீது எனக்கு கோபமாகவும் வருகின்றது. ஏனென்றால் கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். உறுதுணையாக எவரும் இல்லை. உன் வாழ்க்கையில் ஏமாற்றக்கூடிய மனிதரோடு நீ இருந்திருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் சுயநலத்திற்காக பழகி அவர்களுடைய தேவைகள் எல்லாம் முடிந்தவுடன் இப்பொழுது உன்னை விட்டு விட்டார்கள் என்று கலங்கி நிற்காதே. உண்மையான அன்பு கொண்ட நெஞ்சம் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும். அதை போலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீ எப்படி பிறர் மேல் அன்பு காட்டினாயோ அதை போலவே இந்த கருப்பனும் உன்னிடத்திலே அன்பினை காட்டிக் கொண்டிருக்கிறேன். உன் மீது எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது. நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கையில் அப்பன் வந்து விட்ட பிறகு அனைத்து நிலைகளையும் ஒவ்வொன்றாக இனி சரி செய்து கொடுக்கப் போகிறேன். வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டமான காலங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக யாரும் அப்படியே தேங்கி நின்று விடுவது கிடையாது. சில விஷயத்தை நீ எண்ணி இன்னும் கதறி கொண்டிருக்கிறாய். உண்ணாமலும் உறங்காமலும் இரவு பகல் மாறாமல் நீ மனதிற்குள் அழுது கொண்டிருப்பது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய அசைவுகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்ன செய்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மனதில் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று அனைத்தையும் அறிந்தவன் உன் அப்பன் நான் அல்லவா? அதனால் நீ இந்த அப்பனிடம் எதையும் மறைக்கவும் முடியாது. அப்படியே நீ மறைத்து கொண்டிருந்தாலும் அதை உன் நாவினாலே என்னிடத்திலே நான் சொல்ல வைத்து விடுவேன். நான் இப்பொழுது உன்னிடத்திலே கடுமையான கோபத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னிடத்திலே எத்தனையோ முறை மீண்டும் மீண்டும் சொல்லிய பிறகும் கூட அதையெல்லாம் மீறி நீ சில விஷயத்தை எண்ணி இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய். அது கூட பரவாயில்லை. சில விஷயம் உன்னை விட்டு விலகி விட்டது. என்னிடம் பேச மாட்டாயா? என் நிலத்திலே இருக்க மாட்டாயா? உன்னை பிரிந்த துயரத்தில் நான் இன்னும் துடித்து கொண்டு இருக்கிறேன் என்று உன்னுடைய அன்பு புரியாதவர்களிடம் நீ போராடி கொண்டு இருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, இந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை தான் கொண்டு வந்து தருமே தவிர சந்தோஷத்தை ஒரு துளி அளவு கூட கொண்டு வந்து தராது. ஏனென்றால் அங்கே உண்மையான பாசம், அன்பு எதுவுமே இல்லை என்பதை எப்பொழுது புரிந்து கொள்வாய் என்று நிச்சயமாக யாருக்கும் தெரிய போவது இல்லை. ஏனென்றால் நீ வைத்த அன்பு கண்மூடித்தனமான அன்பு. என் மீது அக்கறை காட்டு என்றால் எப்படி காட்டுவார்கள் என் தங்க பிள்ளையே? உண்மையான அன்பு என்பது இருவருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு பண ஆசையும் ஒருவருக்கு அன்பும் இருந்தால் எப்படி அது சேர்ந்திருக்க முடியும்? என் தங்க பிள்ளையே, சில விஷயத்தை உன்னிடத்திலிருந்து நான் பிரித்து வைத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. பிரித்து வைத்தது உன்னுடைய நல்லதுக்காகத்தான் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீயோ இன்னும் எனக்கு அந்த உறவு இருந்தால்தான் நான் வாழ்க்கையை நன்றாக வாழ்வேன், அந்த உறவுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று இன்னும் மனதுக்குள் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேள். அந்த உறவு ஏமாற்றக்கூடிய உறவு. உன் வாழ்க்கையில் அது இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒருபோதும் முன்னேறி விடாது. அது பொய் சொல்லக்கூடிய உறவு. உன் வாழ்க்கையில் போலியான அன்பினை காட்டக்கூடிய உறவு. போலியான அன்பில் நாம் எதையுமே பெற முடியாது என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அன்பானது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய செல்வங்களுக்கும் சொத்துக்களுக்கும் உன்னுடைய உண்மையான அன்பினை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்களே தவிர அவர்களுக்கு அவர்களுடைய உண்மையான அன்பினை உன்னிடத்திலே காட்ட மாட்டார்கள். போலியான அன்பினை எத்தனை நாட்கள்தான் நீ நம்பி நம்பி ஏமாறப் போகிறாய்? என் செல்லமே, அது மட்டுமல்ல,
அவர்களுடைய குணம் உனக்கு இன்னும் தெரியாமலா இருக்கிறது? எத்தனை முறை நடித்திருக்கிறார்கள், எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டு இருக்கிறாய், எத்தனை முறை நீ அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாய் என்பதையெல்லாம் மறந்துவிட்டாயா? அது மட்டுமல்ல, அவர்களிடத்திலே நல்ல குணம் இருந்தால் இந்த அப்பன் இதையெல்லாம் சரி செய்து கொடுப்பேன். ஆனால் அப்படி எதுவும் இருப்பதாக அப்பனுக்கு தெரியவில்லை. என் செல்லமே, பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லை என்றால் ஒரு பேச்சு என்று நாள்தோறும் நாடகங்கள் ஆடி உன்னை ஒரு பகடை காயாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் அல்லவா? அதனால்தான் என் தங்க பிள்ளையே, போதும் போதும் என்ற அளவிற்கு நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அந்த நபரால் நீ அனுபவித்து விட்டாய். இனிமேலும் அனுபவிக்க வேண்டுமென்று, அவர்கள்தான் வேண்டுமென்று நீ அடம்பிடித்து அழுது கொண்டிருக்கின்றாயானால் என் தங்க பிள்ளையே, ஒரு அப்பனாக இருந்து என்னுடைய மனது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்கிறது. இதிலிருந்து என் பிள்ளையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்றுதான் என்னுடைய உள்ளமும் துடித்து கொண்டே இருக்கிறது. இதுவரை உன்னுடைய இறந்த காலமானது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் நல்ல விதமாக இருக்க வேண்டும். என் செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகத்தான் அமையும். என் பிள்ளையே, உனக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கஷ்டமானது சிறு கஷ்டம்தான், தாங்கிக்கொள். மிக பெரிய அளவில் உனக்கு கஷ்டங்கள் வராமல் இப்பொழுதே இந்த வழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டாயானால் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வழிகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடியது எல்லாம் உனக்கு வசந்தமாக மட்டுமே இருக்க வேண்டும். இனி உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் உன் அப்பன் சரியான நேரத்திலே உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு இந்த கருப்பண்ண சாமி நான் மட்டுமே இருக்கிறேன். அதை முழுமையாக நீ நம்பி அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று மட்டுமே உன்னுடைய எண்ணத்தில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இனி ஒரு முறை என் அப்பனே, நான் கண்ணீர் சிந்த மாட்டேன் என்று நீ உறுதியாக சொல்வாயானால் அதுவே இந்த அப்பனுக்கு போதும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனின் கோபமும் ஒரு அன்புதான் என்பதை நீ புரிந்து கொள். மிகப்பெரிய கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் முழுவதுமாக நம்பியவர்கள் நமக்கு கொடுத்து விட்டார்களே, அந்த நயவஞ்சகக்காரர்களை எல்லாம் வாழ்க்கையில் எப்படியும் நிற்கதியாக நிற்க வைத்து விட்டார்களே. என் தங்க பிள்ளையே, நான் எப்படி வாழ்வேன் என்று நினைத்து வருந்தாதே. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உனக்கான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன். உனக்கு நல்ல உறவுகளை கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ ஆசைப்பட்டதையெல்லாம் கனவாகி போய்விடுமோ என்று நினைத்து பயம் கொள்ள வேண்டாம். அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறப் போகிறது. இந்த அப்பனினுடைய வார்த்தைகளை நீ நம்பு. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காகவே இன்று இந்த பதிவினை உன் அப்பன் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய காதுகளில் எட்டி விட்டது என்றால் அதுவே எனக்கு போதும். அப்பனே, என் மீது கோபப்படாதீர்கள். நான் உங்கள் பேச்சை கேட்பேன். நீங்கள் சொன்ன வார்த்தை என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்பனே, நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் நான் பயணம் செய்வேன், தைரியமாக இருப்பேன் என்று என் இடத்திலே நீ உறுதியாக சொல்லிவிட்டாயானால் என் அன்பு பிள்ளையே, எத்தனை பெரிய துயரம் வந்தாலும் எத்தனை பெரிய தடைகள் வந்தாலும் உனக்கான எதிர்காலத்தை நான் நல்லபடியாக உருவாக்கி தந்து உன்னை மன நிம்மதி அடையச் செய்வேன். அது மட்டுமல்ல, உனக்கான நல்ல பெயரும் புகழும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து அமையும். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை மதிக்கும்படியான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் என்பதை புரிந்து வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு எது நல்லது என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு நொடியும் உனக்காக எல்லாவற்றையும் நானே துணையாக இருந்து உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன். உன்னை யாரெல்லாம் துரோகங்கள் செய்து துடிக்க வைத்தார்களோ அவர்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனால் அதையெல்லாம் இந்த அப்பன் என்னிடத்திலே விட்டுவிட்டு இனி உன் எதிர்கால வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நீ இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ அள வைக்க வேண்டும் என்பதற்காகவோ நான் வரவில்லை. உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அப்படி தெரிந்து கொண்டால்தானே இன்னொரு முறை மற்றவர்களிடத்தில் நீ ஏமாறாமல் தைரியமாக இருக்க முடியும். இந்த முறை இந்த மனிதர்களை எல்லாம் பற்றி நீ முழுவதுமாக தெரிந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும். என் அன்பு பிள்ளையே, விரைவில் உனக்கான ஒரு வேலை கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, அந்த வேலையின் காரணமாக உனக்கான அனைத்தும் கிடைக்கப் போகிறது. உன்னை தேடி வரக்கூடிய அந்த வேலையினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் உன்னுடைய அன்பினை பலவீனமாக உனக்கு பயன்படுத்தி உன்னை இத்தனை கஷ்டத்திற்கு உள்ளாக்கினார்களோ அவர்களிடத்தில் உன்னுடைய தைரியத்தை நீ பலமாக காட்டி உன்னுடைய திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி நீ முன்னுக்கு வர வேண்டும். என் செல்லமே, இனி இது உனக்கு நல்ல நேரம். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய பண கஷ்டங்களும் தீரப்போகிறது, மன கஷ்டங்களும் தீரப்போகிறது. வாழ்க்கை என்றால் என்ன என்பதையெல்லாம் உன்னுடைய அனுபவத்தால் நீ இனி வாழப் போகிறாய். இதுவரை உனக்கு கிடைத்தவற்றை எல்லாம் நீ அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை வைத்துத்தான் நீ எதிர்கால வாழ்க்கையை வாழப் போகிறாய். அது மட்டுமல்ல, இந்த அப்பன் உனக்கு உன்னோடு இருந்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து வர நான் உனக்கு பாதை அமைத்து தருகிறேன். நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை கடந்து செல். உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அது மட்டுமல்ல, என் அன்பு பிள்ளையே, என்னை மனதார நினைத்து நீ வேண்டும் பொழுது உனக்கு எப்பொழுதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முகம் தெரியாத நபர்கள் உனக்கு வந்து உதவி செய்து விட்டு போவார்கள். உனக்கான காரியங்கள் எல்லாம் உன்னை அறியாமலே நடக்கும் பொழுது இந்த அப்பனை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவும் ஒருபொழுதும் கலங்கி நிற்க வேண்டாம். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றும் வருந்தி நிற்க வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.